அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் தனது ஆட்சி ராசியான துலாம் ராசியை விட்டு சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன், விருச்சக ராசியிலும் செவ்வாய், புதன் வக்ரகதியிலும் ஆகிய 3 கிரகங்கள் விருச்சக ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் மழையில் ஏறக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மகர ராசினருக்கு இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியர். ஒரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறாரு. சுக்கிர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும், சுக்கிரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும், பிரத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகன் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான் தான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேரு அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில் தான். சுக்கிர யோகம் அடித்தார் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பது, வழிபடுவது விசேஷமானது என்கின்றது கிரகநிலைகள். அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும். அவனுக்கு என்ன, அவன் ராஜா, சுகவாசி, சுக்கிரதசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ, நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், கலத்திரக்காரகன், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் காமத்துக்கு காரகன். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரு. மீன ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீச்சமும் அடைகிறாரு. சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம், அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர். பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும், சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பண செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, தர்ம சாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும். பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும்.
சுகதானம், பலம், இழத்தல், ஆடை ஆபரண வசதிகள், வண்டி வாகன வசதிகள் குறையும். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாயிருந்தால், லக்ஷ்மி அருளில்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கவலையுடனே இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜபோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது, அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள். சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும், புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும், குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும். நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கிரன் வாரி வழங்குவார். ஒருவேளை இந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்கிரத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும். கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரனுக்கான பரிகால தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியடையும். இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். இது சுக்கிரத்தலமாகும். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிரத்தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் துலாம் ராசியை விட்டு விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்து வக்ர சனி நீங்கி கூடிய விரைவில் குடும்ப சனியாக மாறுகிறாருங்க. அது சனியினுடைய சொந்த வீடு என்பதால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த 7.5 சனி குறித்து அச்சப்பட வேண்டியதில்லைங்க. 9ஆம் இடத்தில் உள்ள கேது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும் விதத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று வந்தவர் தனது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இதனால பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. 11ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அவரோடு புதன், சுக்கிரன் போன்ற கிரக அமைப்புகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த உற்சாகத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முன்னேற்றங்களை மேற்கொள்ளும் போது, உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கடன் சுமை குறையுங்க. கவலைகள் நீங்கி எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் மகர ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க, சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. அதே போலவே பேச்சிலும் அதிக கவனம் தேவைங்க. உணவில் கட்டுப்பாடு தேவைங்க. சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு வரலாங்க. மாதிரியான நேரங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய மூக்கை நுழைக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் இறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகான்களுடைய நினைவாலயங்களுக்கு செல்வது மங்களங்களை ஏற்படுத்துங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.